ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழனும் நிலாவும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியா கார் ஓட்டிக்கிட்டு வர்றாரு. அப்ப பார்த்து நிலா கேட்குறாங்க, என்ன சாரு இன்னைக்கு ரொம்ப அமைதியா வர்றாரே என்ன அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க நான் பாண்டியனையும் சேரன் அண்ணாவையும் தான் நினச்சிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அவங்கள ஏன் நீங்க நினச்சிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னவும், அதுவும் சரிதாங்க அவங்கள நினைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆள் இருக்கு அப்படின்னவும், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றாப்புல. இல்லைங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பத்தி தான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு வர்றேன் அப்படின்னவும், அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இந்த பாண்டி பையன் நம்மகிட்ட தாங்க சிடு சிடுன்னு பேசுற மாதிரி இருக்கான். ஆனா அவன் என்ன வேலை பண்ணான் தெரியுமா? பப்ளிக்ல, அதுவும் ஒர்க் ஷாப்ல வானதியும் அவனும் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னவும், என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும், இது கூட பரவாயில்லைங்க, நான் சேரண்ணாவை போய் பார்க்க போனா அங்கே பார்த்தா சேரண்ணாவும் சந்தாவும் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்றீங்க சோழன், இதை என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னவும், என்னாலையும் தாங்க நம்ப முடியல, அதுவும் சேரண்ணாவை என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிறாப்புல. அவங்களாம் கல்யாணம் பண்ணாமையே அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தா என்னைய சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டோம், நானும் அப்படியா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், முறைச்சு பார்க்குறாங்க நிலா சோழனை. உங்களை நான் சொல்லலைங்க, நான் என்னைய நினச்சி நானே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ என்னங்க உங்களுக்கு நானே ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கட்டா அப்படின்னு கேட்கவும், இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சோழன். பாரு இவ இதை சொன்னாவது ஃபீல் பண்ணி ஏதாவது பேசுவான்னு பார்த்தா எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கவான்னு கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே போட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் சோழனை இப்படியெல்லாம் நம்ம வாரி விடக்கூடாது, நம்ம சொன்ன வார்த்தையை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல அப்படின்ட்டு மனசுக்குள்ள சோழனை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க நிலா. சோழன் நல்லவர் தான், ஆனால் அந்த பொண்ணு விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் வீக்காக இருக்காப்புல, அதுதான் இவர்கிட்ட பிடிக்காத விஷயமே அப்படின்ட்டு சோழனை நினச்சிக்கிட்டே வர்றாங்க. சோழன் கார் ஓட்டிக்கிட்டு வரையிலே நிலா அந்த கேள்வியை கேட்டதும் அதை நினச்சே ஃபீல் பண்ணிக்கிட்டு வர்றாரு. இவ எப்போதான் நம்மளை புரிஞ்சுக்கிற போறான்னு தெரியல, இவளுக்காக ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்கிறோம், ஆனால் நம்ம மனசை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு வர்றாரு சோழன். சோழன் மறுபடியும் நிலாட்ட சொல்கிறாரு, நான் வானதியும் பாண்டியனையும் நான் பெரும்பாலும் சண்டை போட்டதை தாங்க பார்த்துருக்கேன், ஆனால் இந்த தடவை தாங்க ஆச்சரியமாக இருக்குது, பாண்டியனும் வானதியும் அவ்வளவு நெருக்கமாக நின்று முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லவும், அதான் சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் என்ன அதையே ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது இல்லைங்க நிலா, இந்த பாண்டி பையன் பொண்ணுங்களை கண்டாலே வெடு வெடு வெடுன்னு தான் பேசுவேன், கொஞ்சம் கூட ஒரு சிரிச்ச முகமாகவே பேச மாட்டேன், அப்படியாப்பட்டவன் எப்படி இப்படி பப்ளிக்கில் அவன் முத்தம் கொடுத்தாந்தே என்னால் ஆச்சரியமாக இருக்குங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏங்க இப்போயாவது அவர் குணத்தை மாற்றிக்கிட்டு வானதியோட சந்தோஷமாக இருக்கார்ல, அது வரையிலும் சந்தோஷந்தாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சந்தோஷந்தான் அப்படிங்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்குறாப்புல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, உங்கள்கிட்ட என்ன எனக்கு பிரச்சனைன்னு சொன்னேன்னா, நான் இங்கே நடந்ததை உங்கள்கிட்ட சொன்னேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு சோழன். இந்த சேரனண்ணா பாருங்க, சேரனண்ணா வாயே திறக்காது, பொம்பளை பிள்ளைகளை கண்டாலே தலையை குனிஞ்சுக்கிறோம், ஏதாவது பேச சொன்னா கூட பேச்சே வராது, அதுவே இப்போ இப்படி மாறிடுச்சே அப்படின்னு மறுபடியும் பேசுறாரு. மறுபடியும் சோழன் சேரன் பேச்ச இழுக்க ஆரம்பிச்சிடாரு. இதை கேட்டு கடுப்பான நிலா, என்ன இந்த பேச்சை விடவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க இனிமே இந்த பேச்சை பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்றாப்புல. அதுக்கப்புறம் நிலா சோழனை ரொம்பவே வெறுப்பேற்ற ஆரம்பிக்கிறாங்க. சேரனை அவன் நினச்சி நானே ரொம்ப நாள் அவரை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ஏன்னா அவர் பொண்ணுங்கள்கிட்ட பேசி நான் பார்த்ததே இல்லை, ஆனால் இந்த அளவுக்கு அவர் மாறி இருக்காருன்னா அவர் வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சாலே அதுவே போதும் அப்படிங்கிறாப்புல. அப்போ தான் சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, என் அண்ணன் தம்பி வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறிய, என் வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது நினச்சி பார்க்குறியா, உனக்காக இங்கே ஒருத்தன் உருகி உருகி உன்னைய லவ் பண்ணுறேனே அது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே புலம்ப ஆரம்பிக்கிறாரு சோழன். நிலா அப்போ தான் சோழனை பார்த்து கேட்குறாங்க, ஏன் சோழன், என் ஆஃபீஸில் கூட 2-3 பொண்ணுங்க நல்ல பொண்ணுங்களாக தான் இருக்காங்க, அவங்கள ஒன்றை வேணா நான் உங்களுக்கு பேசி முடிக்கட்டா அப்படின்னவும், இதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. என்னங்க என்னை பார்க்கையில் உங்களுக்கு எப்படிங்க தெரியுது அப்படின்னு கேட்குறாரு சோழன். ஏங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, நீங்கள் என் ஒய்ஃபுங்க, எப்படிங்க எனக்கு போய் பொண்ணு பார்க்கணும்னு சொல்கிறீங்க, இதே தப்ப நான் பண்ணுனா என்னைய பொறிக்கு பையனும் ஒரு பட்டம் கொடுக்குறீங்க, அதுவே நீங்கள் பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும்னா அதை நான் ஏற்றுக்கிறணுமா அப்படிங்கிறாரு. ஹலோ ஹலோ, என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் சொல்லலை அந்த வார்த்தையை அப்படிங்கிறாங்க. போதுங்க இதோட இந்த டாப்பிக்கை விட்டுருவோமா, பேச்சை விடுங்க அப்படிங்கிறாரு சோழன். சரி சரி ரொம்ப மனசுக்குள்ளே புலம்ப ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆஃபீஸ் வந்துருச்சு காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் காரை ஆஃபீஸ்க்கு முன்னாடி நிறுத்துறாரு. காரை விட்டு இறங்கையிலே நிலா சோழனை பார்க்குறாங்க. சோழன் பாவமாக மூஞ்சியை வச்சிருக்காரு. பாவம் சோழன்
ரொம்ப தான் வெறுப்பேத்திட்டோமோ அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நிலா. இருந்தாலும் சோழனுக்கு இது வேணும். ஏன்னா பெண்கள்கிட்ட ரொம்பவே அசடு வழிகிறாரு. இவரெல்லாம் இப்படி பேசினாதான் கொஞ்சமாவது இவரை மாத்திக்கிற பாப்பாரு அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நிலா. சரி சோழன், நீங்க கிளம்புங்க, நான் ஆபீஸ்க்கு போறேன் அப்படின்ட்டு கிளம்ப போறாங்க. அப்பதான் இடி இடிக்குது. அப்ப சோழன் சொல்றாரு, ஏங்க இடியும் மின்னலுமா இருக்கு, சாயந்தரம் வரையில மழை வந்தாலும் வரும், எதுக்கும் கொடைய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்றாங்க, இல்லைங்க வேணாங்க, மழையெல்லாம் வராதுங்க அப்படிங்கிறாப்புல. இல்லைங்க, இன்னைக்கு காலையிலேருந்தே மேகமூட்டமாக தான் இருக்கு, நீங்க எதுக்கும் கொடைய கையில வச்சுக்கோங்க அப்படிங்கிறாப்புல. சரி கொடையை எடுங்க அப்படின்னு சொல்றாப்புல. காருக்குள்ள போய் கொடையை எடுத்துட்டு வந்து கையில கொடுக்க போறாரு. அந்த நேரம் பார்த்து இடி இடிக்குது. அந்த இடி இடிக்கவும் பக்கத்துல இருந்த சோழனை வேகமா வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க நிலா. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சோழன். என்ன நமக்காகவே இடி இடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாய்ப்பு இனிமே நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியே சந்தோஷத்துல அவரும் நிலா மேல கை வைக்கிறாரு. மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இருக்காரு, இந்த இடி இன்னும் கொஞ்ச நேரம் இடிச்சுக்கிட்டு இருக்க கூடாதா அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு நிலாவை சோழன் கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அப்பதான் ஆபீஸுக்குள்ள இருந்து வந்த ராகவும் திவ்யாவும் வெளியில வர்றாங்க. வெளியில வந்தா நிலாவும் சோழனும் கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ராகவும் திவ்யாவும். என்ன இப்படி பப்ளிக்ல, அதுவும் என்ன இந்த பப்ளிக்ல அதுவும் நிலா வந்து இப்படி சோழனை கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அதிர்ச்சியோட நிலாவை பார்க்க ராகவுக்கு மனசெல்லாம் கிடந்து எரிய ஆரம்பிக்குது. போயும் நிலா இவனை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்களே, நம்ம நிலாவை எவ்வளவு உயிருக்குயிரா லவ் பண்றோம். அப்ப ராகவ் வந்து நிலாவையும் சோழனையும் பார்த்து நினைக்கிறாரு, ஒருவேளை இவனை தான் வந்து நிலா லவ் பண்றாளா, நம்ம தான் இது தெரியாம நிலாவை லவ் பண்றோமா, நம்ம தான் காலம் கடந்துட்டோமோ, அதுக்குள்ள இவன் முந்திக்கிட்டானோ, நம்ம லவ்வை முன்னாடியே வந்து நிலாட்ட சொல்லியிருக்கலாம், நம்ம சொல்லாம இருந்ததுனால இப்ப சோழன் வந்து இவட்ட லவ்வ சொல்லிட்டானோ என்னமோ, அதனாலதான் இவ்வளவு பப்ளிக்ல அவங்க கட்டி பிடிச்சு நிக்கிறாங்க அப்படின்ட்டு அதிர்ச்சியோட பாக்குறாப்புல ராகவும் திவ்யாவும். ராகவை பார்க்க திவ்யாவுக்கு பாவமா இருக்கு. ஏன்னா நிலாவை சின்சியரா லவ் பண்ணது திவ்யாவுக்கு தெரியும். விழுந்து விழுந்து லவ் பண்ணாரு. ஒவ்வொன்னையும் நிலாவுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாரு. இந்த மனுஷனை விட்டுவிட்டு இப்படி போய் சோழனை லவ் பண்றாளே அப்படின்ட்டு மனசுக்குள்ள திவ்யாவுமே வந்து அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. திவ்யா கூட நிலாட்ட மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க, உங்களை ராகவ் வந்து விரும்புகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னதுக்கு நிலா, அப்படியெல்லாம் இருக்காது, அவர் எல்லா பெண்கள்கிட்டையும் பழகுற மாதிரி தான் என்னட்டையும் பழகுறாரு, நீங்கள் ஏதாவது தப்பாக கணக்கு போடாதீங்க திவ்யா அப்படின்னு நம்மளை கூட சத்தம் போட்டாங்க. அதுக்கு அர்த்தம் இப்போ தான் புரியுது, இவங்க மனசில் ராகவ் இல்லை சோழன் தான் இருக்காரு போல. அதை நினச்சிக்கிட்டு தான் அன்னைக்கு நம்ம சொன்னதுக்கு கூட அவங்க படக்குன்னு அந்த பதில் சொன்னாங்க போல. இப்போ நேரடியாக பார்க்கையில தான் இவங்க ரெண்டு பேரும் சின்சியராக லவ் பண்ணுறாங்கன்னு தெரியுது. பாவம், இதை ராகவ் எப்படி தாங்கிக்கிற போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ராகவை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க திவ்யா. அப்போ தான் நினைக்கிறாங்க நிலா, இடி இடிச்சிச்சே இப்போ நின்றுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து சுயநினைவுக்கு வந்த மாதிரி முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா சோழனை கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது அப்போ தான் தெரியுது. படார்னு கையை எடுத்துட்டு விலகி நிற்கிறாங்க. சோழன் உடனே பயந்த மாதிரி, ஏங்க நான் ஒரு தப்பும் பண்ணலைங்க, இடி இடிக்கவும் நீங்கள் தாங்க என்னை வந்து கட்டி பிடிச்சிங்க, நான் ஒன்றுமே பண்ணலைங்க அப்படிங்கிறாப்புல. அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க நிலா.